மல்லி. அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க மல்லி தான் குற்றவாளி அப்படிங்கிற மாரி ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேருமே விஜய் கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு விஜய், இந்த மல்லி என்ன காரியம் பண்ணியிருக்கா பார்த்தியா? உன்கிட்ட வேணும்னு நெருங்கி பழகுற மாரி பழகி, உன் மூலியமா ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு, இந்த சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கணும். அதுதான் அவ திட்டமே. அதுக்காக தான் அன்னபூர்ணி இப்படி ஒரு பிளான் பண்ணி மல்லியவும், உன்னையும் அந்த ஆஃபீஸ்ல தனியா சந்திக்க வச்சிருக்காங்க. இது தெரியாம நீ என்னமோ இந்த மல்லி நல்லவ அப்படின்னு நீ நெனச்சிட்டு இருக்க. மல்லி உண்மையிலேயே எவ்வளோ மோசமான வேலைய பார்த்துருக்கா தெரியுமா?" அப்படின்னு ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இங்க கண்டபடி மல்லிய பேசுறாங்க. மல்லி பயங்கரமா அழுவுறாங்க. "பாத்தீங்களா விஜய், உங்க அக்கா எப்படிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா? நான் அப்படியாப்பட்டவளா விஜய்? சத்தியமா சொல்றேன். நீங்க ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. அதனால தான் அந்த ஃபைல் எடுத்துட்டு நான் ஆஃபீஸ்க்கே வந்தேன். ஆனா உண்மையாலுமே ஆஃபீஸ்ல நாம 2 பேரும் மாட்டிப்போம் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது விஜய். அவங்க சொல்ற எதையுமே கேட்காதீங்க. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல விஜய். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க விஜய்" அப்படின்னு மல்லி அழுவுறாங்க. ஆனா விஜய் ராஜேஸ்வரி சொல்ல சொல்ல அப்படியே ஒரு மனித மிருகமா மாறுறாரு. "என்ன மாரி சொல்ற? நீ சொல்றது எல்லாம் ஒரு மாரி இருக்கு. ஆனா அக்கா சொல்றது எல்லாமே ஒரு மாரி இருக்கு. நான் யார் சொல்ல நம்ப முடியும்? அக்கா எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ என்ன நல்லாவே முட்டாளாக்கிட்டல்ல மல்லி" அப்படின்னு விஜய் பேச, மல்லி உடனே, "இல்ல விஜய், என்ன நம்புங்க விஜய்" அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணியும், "தம்பி, உங்க அக்கா சொல்றது எல்லாமே பொய்ப்பா. நான் அப்படி ஒரு வேலைய பார்ப்பனா? சொல்லு பார்க்கலாம். நான் எதுக்குப்பா வந்து ஃபோட்டோ எடுக்க போறேன்? நீயும் மல்லியும் சேர்ந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது உண்மைதான். ஆனா அதுக்காக இப்படி ஒரு வேலைய நான் பார்க்க மாட்டேன்ப்பா" அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. "போதும் நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல நீங்க சொல்ற எதையும் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. இனிமே நீங்க இந்த வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்னு விஜய் சொல்றாரு. உடனே இங்க மல்லி, "இங்க பாருங்க விஜய், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. எங்க பெரியம்மா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னா, தாராளமா அவங்க வீட்ட விட்டு போகட்டும். அது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக அவங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டு வெளிய அனுப்புறது நல்லா இல்ல விஜய். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க காது குடுத்து" அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி உடனே, "இப்ப என்ன விஜய்? நான் சொல்றது பொய். அப்படிதான் சொல்றா உன் பொண்டாட்டி. இங்க பாரு, இப்போ அந்த செக்யூரிட்டியே வருவாரு. அவரு வந்து உண்மைய சொல்லுவாரு. அப்போ ஓகேவா உனக்கு?" அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, கரெக்ட்டா செக்யூரிட்டி வராங்க. வந்து செக்யூரிட்டிட்ட விஜய் கேட்குறாரு, "வாங்க செக்யூரிட்டி, இங்க வாங்க. சொல்லுங்க. நேத்தி யாரு வந்து நானும் மல்லியும் ஒண்ணா ஆஃபீஸ்ல இருக்கிறத ஃபோட்டோ எடுத்தது? சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, "சார் அது வந்து" "சொல்லுங்க செக்யூரிட்டி." "சார் இந்த இருக்காங்களே அன்னபூர்ணி அம்மா. இந்த அம்மா தான் நேத்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். வந்ததும் மல்லி, விஜயும் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா, மல்லி, விஜய் 2 பேருமே ஆஃபீஸுக்குள்ள தான் இருக்காங்க. எனக்கு தெரியும். நான் தான் அந்த செக்யூரிட்டிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் உள்ள வச்சு லாக் பண்ண சொன்னேன். நான் இப்ப அவங்கள பார்க்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன் சார். "ஐய்யய்யோ! சார் உள்ள இருக்காரா? அப்படின்னா இருங்க நான் போயிட்டு தொறக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன் சார். ஆனா இந்த அம்மா, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் ஜன்னல் வழியா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி உள்ள வந்து என்ட்ட சண்டை போட்டு ஜன்னல் வழியா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 2 பேரையும் காலையில விடியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு அனுப்பக்கூடாது. கதவையும் தொறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் உள்ள தான் இருக்கணும் அப்படின்னு என்ன மிரட்டிட்டு போயிட்டாங்க சார். அப்படிதான் சார் இந்த ஃபோட்டோவ இந்த அம்மா எடுத்தாங்க. நீங்களும் மல்லி மேடமும் உள்ள மாட்டுனதுக்கு காரணம் இந்த அன்னபூர்ணி அம்மா தான் சார்" அப்படின்னு செக்யூரிட்டி சொன்னதும், அன்னபூர்ணி உடனே, "அட பாவி! நான் எப்படி ஆஃபீஸ்க்கு வந்தேன்? நான் எப்படி உன்ன பார்த்தேன்? உன்கிட்ட பேசினேன்? எதுக்குடா இப்படி அபாண்டமா பழி போடுற? பொய் சொல்ற? சொல்டா பொறுக்கி நாயே" அப்படின்னு அன்னபூர்ணி சொல்ல, ராஜேஸ்வரி உடனே, "பாத்தியா விஜய், செக்யூரிட்டியே வந்து உண்மைய சொல்றாரு. உடனே நாம கையும் களவுமா மாட்டிக்கிட்டோம்" அப்படின்னு இந்த அன்னபூர்ணிய பாத்தியா? என்னென்ன பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. "நான் தான் சொல்றேன்ல விஜய், இவங்க எல்லாமே ஃப்ராடுங்க. இந்த குடும்பத்த அழிக்கணும்னே வந்திருக்காங்க. நம்மள்ட்ட நெறைய சொத்து இருக்கு, பணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட நல்ல மனசும் இருக்கு. அதனால எப்படியாவது பேசி உன்ன மயக்கி இந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போடலான்னு இந்த மல்லி பிளான் பண்ணிட்டா. அதுக்கு தான் இந்த அன்னபூர்ணி இங்க வந்து உட்காந்து அந்த மல்லிக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கா. விஜய், நான் ஒண்ணு சொல்றேன் விஜய், அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மல்லி இந்த வீட்ல இருக்க வரைக்கும் உனக்கும் சரி, வெண்பாக்கும் சரி, என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான் விஜய். இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் மல்லி என்னைக்கு சுட்டுன்னு நினைக்கிறாளோ, அன்னைக்கு உன்னையவும், வெண்பாவையும் என்ன வேணாலும் பண்ணுவாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா விஜய்" அப்படின்னு இங்க ராஜேஸ்வரி சொல்ல, உடனே விஜய் உடனே செக்யூரிட்டி சொன்ன எல்லாத்தையும் உண்மை நம்பிட்டு, உடனே அன்னபூர்ணி அம்மா வெளிய போ சொல்லிடுறாங்க. இங்க சொல்லிட்டு விஜய் செம கோவமா இருக்காரு. மல்லி வராங்க. "இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் அத ஏத்துக்கிறேன். நான் தப்பே பண்ணாம நெறைய வாட்டி தண்டனை அனுபவிச்சுட்டேன். இது எனக்கு ஒண்ணும் புதுசும் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணம் வெண்பா மட்டும் தான். வெண்பா என் மேல உயிரையே வச்சிருக்கா.
அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு போனால் கண்டிப்பாக புள்ள ஏங்கி போயிடுவா. அதனால தான் நீங்களும் சரி உங்கள் அக்காவும் சரி என் மேலே எவ்வளோ பழி போட்டாலும் சரி நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கேன். அதுக்காக நான் உங்கள் அக்கா சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு இங்கே இல்லை விஜய். அதை மட்டும் நீங்கள் முழுசாக நம்பினீங்கன்னா போதும். அதுக்கு எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே எங்கள் பெரியம்மா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எனக்கும் தெரியும். விஜய் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மல்லி நேராக பூஜை ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு தாம்பாளத்தில் சூடத்தை ஏற்றி கொண்டு வராங்க. விஜய் இதை சத்தியம் பண்ணி சொல்கிறேன். எனக்கு உங்களுடைய சொத்து மேலேயோ இல்லை பணத்து மேலேயோ எந்த ஒரு ஆசையும் இல்லை. உங்களை ஏமாற்றி நான் ஒரு வாரிசை பெற்றுக்கணும், அது மூலியமாக அந்த சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. நான் என் பொண்ணா வெண்பாவை பார்க்குறேன். அவளுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கேன் விஜய். அதுக்கு மீறி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். யார் நம்பினாலும் இல்லையோ நீங்கள் என்னை நம்புவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே இருக்கேன். ஆனால் நீங்களும் நம்பலைன்னா அதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை விஜய். சொல்லுங்கள் விஜய், வாயை திறந்து சொல்லுங்கள், நீங்கள் என்னை நம்புறீங்களா இல்லையா விஜய் அப்படின்னு சொல்ல விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிறாரு. மல்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது, விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டாரே அப்படின்னு உடனே ராஜேஸ்வரி வராங்க. என்ன மல்லி, என்ன சூடத்தை ஏற்றி தான் நல்லவ, தான் என் தப்பு பண்ணலன்னு விஜய்கிட்ட நிரூபிச்சியா? விஜய் ஒன்று அப்படியா மல்லி அப்படின்னு உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தூக்கி கொண்டாடானா? இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, நீ நினைக்கிற அளவுக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது. என்கிட்ட மோதுற அளவுக்கு நீ தகுதியான ஆளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ அசிங்கப்படாமல் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சேன்னா நீயாவே சொல்லிக்கொள்ளாமல் உன்னுடைய பொட்டி படைக்க எடுத்துகிட்டு விடியறதுக்குள்ளே வீட்டை விட்டு ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லைனா எப்படி இன்னைக்கு உன் பெரியம்மா அசிங்கப்பட்டு வெளியே பண்ணாலோ அதே மாதிரி அடுத்தடுத்து நீயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேறு வழியே இல்லாமல் விஜயோடைய கையாலேயே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய நிலைமைக்கு வரும், கொண்டு வருவேன். இந்த ராஜேஸ்வரி ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டா. அதனால் உனக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. ரஞ்சிதாவும் அமராஜிமா பாவம் மல்லி ரொம்ப நொந்து போயிட்டா, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவள் கண்டிப்பாக இனிமேல் நம்ம பக்கமே வரமாட்டா. என்ன மல்லி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இனிமேல் நீ எங்கள் பக்கம் வரமாட்டால, அதனால் நீயாவே கிளம்பிடு மல்லி, பாவம் உன்னை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்க மல்லி அப்படின்னு இங்கே ரஞ்சிதா சொல்கிறாங்க. மல்லி அப்படியே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுற ஃப்ராட்தனம்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. இந்த செக்யூரிட்டி வந்தது, ஃபோட்டோ எடுத்தது, எங்கள் பெரியம்மாவை சிக்க வச்சது எல்லாமே நீங்கள் தானே எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. எப்போதுமே அநியாயம் தலை வச்சு ஆடலாம், ஆனால் அதுவே நியாயமாக மாறிடாது. கண்டிப்பாக நியாயம் ஒரு நாள் வெல்லும், அது வரைக்கும் காத்திருப்பேன். அப்படி நியாயம் வெல்லும்போது நீங்கள் என்ன நிலைமைக்கு போக போகிறீங்கன்னு பார்க்க தானே போகிறீங்க, அப்போ தெரியும் அப்படின்னு மல்லி பேசிட்டு போகிறாங்க. உடனே ரஞ்சிதா, பார்த்தீங்களா ராஜிமா, இவள் நடந்து கூட இவளுக்கு இன்னும் திமிரு அடங்கலை பாருங்க. விடு ரஞ்சிதா, இவளை என்ன பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க.